வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பாரிமுனையில் தாவேக கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கண்டனம். அராஜக தாக்குதலில் ஈடுபட்ட ஆளும் கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என தாவேக தலைவர் பதிவு. விஏஓ 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினால் நடவடிக்கை எடுக்கும் அரசு, அமைச்சர் நேருவை கண்டுகொள்வதில்லை. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் பணிகள் தீவிரம். சொந்த மாவட்டங்களில் பணியாற்றும் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவு. ரஷ்ய கச்சா எண்ணெய் விற்பனையை தடுக்க சர்வதேச நாடுகளை மிரட்டும் அமெரிக்கா. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை பாரிமுனையில் தாவேக கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் சென்னை பாரிமுனையில் தாவேக கட்சியினர் மீது தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். இதில் பாரிமுனையில் கள ஆய்வில் ஈடுபட்ட தாவேக நிர்வாகிகள் மீது ஆளும் கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் அராஜக தாக்குதல் நடத்தியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று கூறினார். இந்த தாக்குதலில் 4 மாத கர்ப்பிணி உட்பட நிர்வாகிகள் 2 படுகாயமும், சிகிச்சை பெற்று வரும் மேலும் 4 பேரும் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாக தெரிவித்தார். இது ஜனநாயகத்தின் குரல் வளையை நெரிக்கும் செயல் என்றும், திமுகவின் தோல்வி பயத்தை இது காட்டுகிறது என்றும் கூறினார். இந்த அராஜக தாக்குதலில் ஈடுபட்ட ஆளும் கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டப் போவது நிச்சயம் என்றார். விஏஓ 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினால் நடவடிக்கை எடுக்கும் அரசு, அமைச்சர் நேருவை கண்டுகொள்வதில்லை என்று முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாஜக சார்பில் பழனியை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் 39 மாவட்டமாக மார்ச் 5ஆம் தேதிக்குள் பழனியை தனி மாவட்டமாக அறிவித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும், இல்லையெனில் வருகின்ற சட்டசபை தேர்தலில் போட்டியிட தகுதியை இழந்து விடுவார்கள் எனவும் கூறினார். தமிழக அரசால் TNPSC குரூப் 2 தேர்வை நடத்த முடியாமல் நிறுத்தி வைத்து உள்ளனர். ஆனால் நீட் தேர்வை நிறுத்தியிருந்தால் கூட சிலர் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், விஏஓ 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினால் நடவடிக்கை எடுக்கும் அரசு, அமைச்சர் நேருவை கண்டுகொள்வதில்லை என்று குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலையொட்டி சொந்த மாவட்டங்களில் பணியாற்றும் அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்யுமாறு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. இதுகுறித்து தலைமை தேர்தல் ஆணையம் 5 மாநில தலைமை செயலர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இதில் தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நீண்ட காலமாக சொந்த மாவட்டத்தில் பணியாற்றி வந்தால் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். இதையடுத்து தேர்தல் பணியில் தொய்வு ஏற்படுவதை தடுக்க மண்டல அளவிலான அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் சொந்த ஊரில் பணியாற்றும் அரசு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வது குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய கச்சா எண்ணெய் விற்பனையை தடுக்க சர்வதேச நாடுகளை அமெரிக்கா மிரட்டுகிறது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் நிதி ஆதாரத்தை முடக்கினால் உக்ரைன் ரஷ்யா போர் நின்றுவிடும் என கருதிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதித்து மிரட்டல் விடுத்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை தடுக்கவே மிரட்டல் மற்றும் கட்டாயப்படுத்தும் நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது என்றும், வரி தடைகள் வாயிலாக உலக பொருளாதாரத்தில் தன் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சிக்கின்றது என்றும் கூறினார். மலிவான ரஷ்ய எரிபொருளை தடுத்து அதிக விலையுள்ள அமெரிக்க எரிவாயுவை விற்க அந்நாடு முயற்சித்து வருகின்றது என்று குற்றம் சாட்டினார். இந்தியாவுக்கான வரி குறைந்துள்ள அதிபர் டிரம்ப் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதையே நிபந்தனையாக தெரிவித்துள்ளது என்று தெரிவித்தார். அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனியில் உள்ள அறிவுசார் மையத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு செய்தபோது
மாணவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனி பகுதியில் நகராட்சி அறிவுசார் மையம் செயல்பட்டு வருகிறது. இணையதள வசதியுடன் கூடிய அறிவுசார் மையத்தில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் அறிவுசார் மையத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது போட்டித் தேர்வுகளுக்கு புத்தகங்கள் தேவை எனவும் அமர்ந்து படிக்க நாற்காலிகள் கூடுதலாக தேவை எனவும் அமைச்சரிடம் மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உடனே அனைத்தையும் வாங்கி தருவதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உறுதியளித்தார். மேலும் குரூப் 4 தேர்வு பணிக்காக அறிவுசார் மையத்தில் படித்த மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். அப்போது நாகலிங்க நகர் பகுதியில் உள்ள கிளை நூலகத்தில் UPSC தேர்வுக்கான புத்தகங்கள் மற்றும் அதிவேக இன்டர்நெட் வசதி தேவை என போட்டித் தேர்வு மாணவர்கள் அமைச்சரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். மனுவை பெற்ற அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மாணவர்களுக்கு தேவையான வசதியை உடனடியாக செய்து தருவதாக உறுதியளித்தார். ஆய்வின் போது முன்னாள் நகர்மன்ற தலைவர் சிவபிரகாசம், நகராட்சி ஆணையர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். மாமல்லபுரத்தில் நகராட்சி அலுவலகம் கட்டும் இடத்தை அமைச்சர்கள் KN நேரு, தாமு அன்பரசன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு உள்ளது. அதனால் கிழக்கு கடற்கரை சாலை அருகே 10 ஏக்கர் நிலம் உள்ள இடத்தில் புதிய நகராட்சி அலுவலகம் கட்டுவதற்கான வாய்ப்பு குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், நகராட்சி ஆணையர் வித்யாஸ்ரீ, மாமல்லபுரம் நகராட்சி செயலர் விஸ்வநாதன், நகராட்சி கவுன்சிலர் மோகன்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். வெறும் கல்லூரி படிப்பு மட்டும் போதாது, இன்றைய காலத்திற்கு ஏற்ப திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். சென்னை மேடவாக்கத்தில் உள்ள காயிதே-மில்லத் கலை அறிவியல் கல்லூரியின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது. இந்த கொண்டாட்டத்தில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ், கோவி செழியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், வெறும் கல்லூரி படிப்பு மட்டும் போதாது, இன்றைய காலத்திற்கு ஏற்ப திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், நான் முதல்வன் திட்டம் மூலம் பயிற்சி பெற்றவர்களில் 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும், அரசு பள்ளியை சேர்ந்த 42 மாணவர்கள் தமிழக அரசின் சார்பில் மலேசியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். கோவில்பட்டி அருகே ரூபாய் 8,35,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஃபேவர் பிளாக் சாலையை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சே. ராஜு திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இனாமணியாச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட மீனாட்சி நகரில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 8,35,000 மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சே. ராஜு கலந்து கொண்டு புதிய ஃபேவர் பிளாக் சாலையை திறந்து வைத்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நல்லூரில் செயல்படும் ஸ்ரீ பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் MRR ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் நல்லூரில் செயல்படும் ஸ்ரீ பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு நல்லூர் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் தமிழரசன் தலைமை தாங்கினார். வேப்பூர் வருவாய் வட்டாட்சியர் செந்தில்வேல் முன்னிலை வகித்தார். விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் MRR ராதாகிருஷ்ணன், திமுக நல்லூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முகாமை தொடங்கி வைத்தனர். அதன் பின்னர் முகாமில் பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் மருத்துவ சேவைகள் மற்றும் சிகிச்சை முறைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். முகாமில் பொது மருத்துவம், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் அன்பு குமரன், சாய் அப்போலோ நர்சிங் கல்லூரி நிறுவனர் டாக்டர் தங்கதுரை மற்றும் அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் முதல் வயதான மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வருவதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன், ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன், பாஜக மாநில ஓபிசி அணி தலைவர் வீர திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், திமுக கடந்த தேர்தலில் அளித்த 526 வாக்குறுதியில் எதையும் இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும், மாறாக திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் முதல் வயதான மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைகள் தான் தொடர்ந்து நடந்து வருகின்றது என்றும் தெரிவித்தார். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக அரசை சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பும் என்றும் சூளுரைத்தார். அமித்ஷா, மோடி என்று யார் வந்தாலும் கவலை இல்லை என்றும், தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினியை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக அரசு கடந்த 4.5 ஆண்டுகளில் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் உள்ளங்களில் பதிந்துள்ளது. அதனால் தமிழகத்திற்கு யார் வந்தாலும் அதை பற்றி கவலையில்லை என்றும், தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் தான் என்றும் பொன்முடி தெரிவித்துள்ளார். நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில்தான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். தமிழகத்து மக்களெல்லாம் தளபதியை இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் கடந்த இந்த 4.5 ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிற சாதனைகள் எல்லாம் தமிழகத்து மக்களுடைய, அனைத்து தரப்பு மக்களுடைய, இளைஞர்கள், மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய உள்ளங்களிலே எல்லாம் பதிந்திருக்கிறது. ஆகவே தமிழகத்திற்கு யார் காலமுறை ஊதிய உயர்வுக்கான டி கிரேடு வழங்க கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் தங்கபாண்டியன் தலைமையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு அறிவிக்கும் அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் செயல்படுத்துவதில் முன்னிலை வகிக்கும் கிராம நிர்வாக உதவியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். 4ஆம் நிலைக்கு இணையான கால ஊதிய முறை டி கிரேடு வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகம் முன் சாலையில் அமர்ந்து முழக்கமிட்டனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் 500க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊர்வலமாக சென்று பழைய பேருந்து நிலையத்தில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். வருவாய்த்துறையில் அனைத்து காலி பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும், கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். 2003ஆம் ஆண்டு முதல் செலுத்திய பங்களிப்பை வட்டியுடன் பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கிற்கு கொண்டு சென்று மீள வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அரை மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஓய்வூதிய திட்டத்துக்காக ஊதியத்தை பிடிக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட வருவாய்த்துறை பணியாளர்களை கைது செய்தனர். தஞ்சாவூர் வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும், வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்துக்காக ஊதியத்தை பிடிக்கக்கூடாது ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதில் வருவாய்த்துறை அலுவலர்கள், நில அளவைத்துறை அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழக அரசு ஏற்றுக்கொண்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு எங்கும் இன்று மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் தமிழக அரசு வருவாய்த்துறையில் பணியாற்றுகின்ற தோழமைகளுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம், பிரதானமாக காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட அவசியமான கோரிக்கைகள், பிரதானமான கோரிக்கைகள். இதில் மேலும் பிரதானமாக கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டதை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த புள்ளிமானை தீயணைப்பு துறையினர் மீட்டுக் கொண்டு போய் காட்டில் விட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கொல்லக்காட்டுப்பட்டியில் ஆறுமுகம் என்பவரின் கிணற்றில் புள்ளிமான் தவறி விழுந்துவிட்டது. வயலுக்கு மாடுகளை மேய்க்க சென்ற அவர் மனைவி செல்வி கிணற்றில் மான் தத்தளிப்பதை பார்த்து ஆறுமுகத்துக்கு தெரிவித்துள்ளார்.
அவர் திருமயம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர முயற்சிக்கு பின் கிணற்றில் இறங்கி கயிற்றால் கட்டி மானை உயிருடன் மீட்டனர். அந்த மானை காட்டுப்பகுதியில் கொண்டு போய் விட்டனர். மானை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினர் ஊர் மக்கள் பாராட்டினர். தஞ்சாவூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை குறைந்தபட்சம் 6000 ரூபாயாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டனர். தஞ்சாவூரில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகள் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 1500 ரூபாய் வழங்கி வருகிறது. இது பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் மிக மிக குறைவு. எனவே உதவித்தொகையை 1500 ரூபாயிலிருந்து குறைந்தபட்சம் 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைந்தபட்சம் 1500 ரூபாய், அதிகபட்சம் 2000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா அதே நேரத்துல அண்டை மாநிலங்கள்ல டெல்லியில, மகாராஷ்டிராவில, பாண்டிச்சேரியில, தெலுங்கானாவில, ஆந்திர பிரதேசத்துல இந்த மாநிலத்தில எல்லாம் 3000 ரூபாய்க்கு மேல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆந்திராவில கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்வு பயம் போக்க நடைபெற்ற வேள்வியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்குவதற்கு இந்து கோவில் கூட்டமைப்பின் திருவட்டாறு ஒன்றியம் சார்பில் ஹயக்ரீவர் வேள்வி நடைபெற்றது. குலசேகரம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த வேள்வியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மாணவர்களின் அச்சத்தை போக்கி தேர்வுகளை தைரியத்துடன் கையாளும் நோக்கில் ஹயக்ரீவருக்கு இந்த வேள்வி நடைபெற்றதாக இந்து கோவில் கூட்டமைப்பின் மாவட்ட துணைத் தலைவர் விவேகானந்தன் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் இந்து கோயில் கூட்டமைப்பு திருவட்டார் ஒன்றிய கமிட்டியின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். மாணவர்களுக்கு இந்த தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவதற்காகவும் அவங்க எந்த அச்சமுமின்றி இந்த தேர்வை எதிர்கொள்வதற்காகவும் ஹயக்ரீவர் பகவானுடைய அருளோட இந்த தேர்வை எதிர்கொள்வதற்காக நாங்கள் இந்த வேள்வியை நடத்துகிறோம். சென்னை கிண்டியில் தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழர் பாரம்பரிய வீர கலையான சிலம்பத்தை வளர்த்து பாதுகாக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிலம்ப வளர்ச்சி கழகம் சார்பில் தேசிய அளவிலான மாபெரும் சிலம்ப போட்டி சென்னை கிண்டியில் ஆசான் கராத்தே சுதர்சன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா முழுவதிலுமிருந்து 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை பல்வேறு வயது பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாவட்ட அதிமுக செயலாளர் MK அசோக் கலந்து கொண்டு போட்டியை தொடக்கி வைத்தார். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி பிப்ரவரி 12ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் சுகாதாரத்துறையின் 108 அவசர ஊர்தி சேவை ஊழியர் சங்கம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த ஆண்டு புதுச்சேரி முதலமைச்சர் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதிய உயர்வு வழங்க ஆணை பிறப்பித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த ஊதிய உயர்வு நடைமுறைக்கு வராதது ஊழியர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும், மேலும் 2020ஆம் ஆண்டு முதல் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய போனஸ், வருடாந்திர ஊதிய உயர்வு மற்றும் இதர சலுகைகள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி நிறுத்தப்பட்டுள்ளது என்றும், சுர்-ஆ திட்டத்தின் கீழ் பணிபுரியும் மற்ற பிரிவினருக்கு சலுகைகள் வழங்கப்படும் நிலையில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு மட்டும் அதனை மறுப்பது சட்டத்திற்கு முரணானது என்றும், இது தொடர்பாக பலமுறை கடிதம் அளித்தும் சுகாதாரத்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சங்கத்தின் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தங்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பிப்ரவரி 12ஆம் தேதி புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு அனைத்து ஆம்புலன்ஸ் சேவைகளையும் நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஊழியர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். மேலும் வேலை நிறுத்தம் என்பது எங்களது விருப்பமல்ல, ஆனால் வாழ்வதற்கு வேறு வழியில்லாத சூழலில் இந்த முடிவை எடுத்துள்ளோம் என்று சங்கத்தின் நிர்வாகிகள் அறிக்கையில் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த 12ஆம் தேதி வருகின்ற 12ஆம் தேதியிலிருந்து தொடர் வேலை நிறுத்தத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதன் முன்னோட்டமாகத்தான் இன்றைய தினம் எல்லா சென்டர்களிடமிருந்து அனைத்து ஓட்டுநர்களையும் வரவைத்து
இந்த எங்களுடைய நியாயமான கோரிக்கையான சம்பள உயர்வு மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்றத்தில் இவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று அறிவிப்பை வெளியிட்டார்கள். அவர்களும் தொடர்ந்து 10,000 ரூபாய் கொடுக்க சொல்லி வலியுறுத்தி வருகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பை கூட இந்த சுகாதாரத்துறை செயல்படுத்தாமல் முடங்கியிருக்கிறது. விக்கிரவாண்டி உழவர் சந்தை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பெண்கள் கையில் மஞ்சள் தாலி கயிறு மற்றும் மது பாட்டில்களுடன் விக்கிரவாண்டி பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி உழவர் சந்தை பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையில் மது பிரியர்கள் மதுவை வாங்கி குடித்துவிட்டு உழவர் சந்தை பகுதியில் அரைக்குறை ஆடையுடன் படுத்து கிடக்கின்றனர் எனவும் இதனால் உழவர் சந்தைக்கு காய்கறிகளை வாங்க செல்லும் பெண்கள் அச்சத்துடன் சென்று வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக அரசு பேருந்துகள் பயணிகளை இறக்கிவிட்டு செல்வதால் அவ்வழியாக பேருந்து நிலையத்திற்கு நடந்து செல்லும் பயணிகள் அச்சத்துடன் செல்வதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் உழவர் சந்தை பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வெற்றி செல்வி தலைமையிலான பெண்கள் கையில் மஞ்சள் தாலி கயிறு மது பாட்டில்களுடன் வருகை புரிந்து விக்கிரவாண்டி பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்போது டாஸ்மாக் கடையால் பல பெண்கள் விதவையாக இருக்கக்கூடிய நிலை உள்ளதால் உடனடியாக மதுக்கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் டாஸ்மாக் கடையை அகற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் பெண்கள் தெரிவித்துள்ளனர். உழவர் சந்தைக்கு பின்னாடி ஒரு புதுசாக ஒரு ஒயின் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மக்களுக்கு ரொம்ப இடையூறலாக இருக்குது. சரக்கு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களோ இல்லை சந்தைக்கு போகிறவங்களே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. விக்கிரவாண்டி பேரூராட்சியில் நாங்கள் மகளிருங்க எல்லாம் சேர்ந்து மனு கொடுத்தோம். மனு வாங்கிறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லாமல் காதில் ஃபோன் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாக எங்களை வெயிட் பண்ண வச்சு பேசிகிட்டு இருந்தார். இப்படி ஒரு அதிகாரி இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ மகளிர் வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் ஒரு அலட்சியமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ காலாக இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு எல்லாரையும் எதுக்குமா வந்திருக்கிறீங்கன்னு ஒரு இதாக கேட்டிருக்கலாம். அதையும் கேட்கல. எங்களுக்கு இந்த ஒயின் ஷாப் எங்களுக்கு இங்கே தேவையில்லை. ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் போதுமான வசதி கிடையாது. ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹாஸ்பிட்டல்லையும் போதுமான வசதி கிடையாது. அங்கே போயிட்டு ஒரு செக்கப் பண்ண போனால் கூட அவ்வளோ ஒரு அலட்சியமாக அவ்வளோ ஒரு கேவலமாக பேசுகிறாங்க. பள்ளி கல்லூரி நேரத்தில் போதிய பேருந்து வசதி செய்து தர கோரி பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெட்டிக்காட்டில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகாவிற்கு உட்பட்ட வெட்டிக்காடு, சில்லத்தூர், திருவோணம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் உயர்கல்விக்காகவும் மேல்நிலை பள்ளிக்காகவும் தஞ்சாவூர் மற்றும் ஒரத்தநாடு பகுதிக்கு செல்ல வேண்டி உள்ளதால் காலை மற்றும் மாலை வேளைகளில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் சிரமப்படுவதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து திருவோணம் தஞ்சை சாலையில் வெட்டிக்காடு பகுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மாணவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். மங்களத்தில் குரங்குகள் அட்டகாசத்தால் விவசாய பணிகளுக்கு செல்ல முடியாத நிலையில் குரங்குகளை காட்டுப்பகுதிக்கு விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக குரங்குகளின் அட்டகாசம் அதிகரித்து உள்ளதால் பொதுமக்கள் வீட்டை பூட்டிவிட்டு தங்களின் அன்றாட பணிகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மங்களம் கிராமத்தில் உள்ள மரங்களில் 50க்கும் மேற்பட்ட குரங்குகள் வாழ்ந்து வருவதாகவும் குரங்குகள் வீடுகளிலும் கடைகளிலும் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்துவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து குரங்குகளை காட்டு பகுதிகளுக்கு விரட்ட வேண்டும் என மங்களம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிமுனையில் தாவேக கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கண்டனம். அராஜக தாக்குதலில் ஈடுபட்ட ஆளும் கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என தாவேக தலைவர் பதிவு. VAO 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினால் நடவடிக்கை எடுக்கும் அரசு அமைச்சர் நேருவை கண்டுகொள்வதில்லை. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் பணிகள் தீவிரம். சொந்த மாவட்டங்களில் பணியாற்றும் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவு.
ரஷ்ய கச்சா எண்ணெய் விற்பனையை தடுக்க சர்வதேச நாடுகளை மிரட்டும் அமெரிக்கா. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.